அன்பான உலக பாரத என் தமிழ் மக்களுக்கு, என் தமிழன் தமிழச்சிக்கு, கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க மக்களே. உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? அதே போல தான் எனக்கும் ரொம்ப வலிக்குது. பெண் பிள்ளை பெற்றோர்கள் இதுபோல் நடந்த சம்பவத்தை கேட்டு பார்த்து அனுபவித்த அந்த பெற்றோர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் கோயம்புத்தூரில் நடந்தது இல்லாமல் ஏற்கனவே திருவண்ணாமலையில் நடந்ததுங்க. அது ஒரு 2 போலீஸ்காரனுங்க. அவங்கள என்ன பண்ணிச்சு கவர்மெண்ட்டு? சஸ்பெண்ட் பண்ணிச்சு. சஸ்பெண்ட் பண்ணால் போதுமா? இப்போது அந்த கோவை சம்பவத்தில் நடந்த பாலியல் பலாத்காரத்தில் அந்த 3 கேவலமான ஆட்களை சுட்டு பிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. அதே என்கவுண்டர் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? அது அவன் தான் கெடுத்தான்னு தெரியும், அவனை என்கவுண்டர் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? ஆனால் அது பண்ணக்கூடாதுங்க. சொன்ன மாதிரி அது பண்ணக்கூடாது. அவங்கள பிடிச்சதுனால அவங்க முகத்தை காட்டலை. அது ஓகே, அது அப்புறம் அது அரசாங்கம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அவன் முகத்தை காட்டலை. அவனுங்கள என்ன சித்திரவதை பண்ணணும்னா, வலது கையை வெட்டணும், இடது காலை வெட்டணும். வலது கையை வெட்டணும், இடது காலை வெட்டணும். அதை வெட்டியது இல்லாமல் அவன் ஆணுறுப்பை வெட்டணும். அவனுங்கள 3 பேர் இல்லை, இதுமாரி பெண்கள் மீது எவன் கை வைக்கிறானோ, இது மாதிரி அராஜகமாக எவன் கையை வெட்டுறானோ, கையை வைக்கிறானோ, அவனை கண்டந்துண்டமாக வெட்டி போடக்கூடாது. அவன் வலது கையை, இடது காலை, அவனோட ஆணுறுப்பை வெட்டி உலகத்தில் அவனை அலைய விடணும் மக்களே. அவனை அப்படி அலைஞ்சாதான் அவனோட தாயின் அருமை தெரியும் அவனுக்கு. அவன் பிறந்தது அவன் தாயில் வயிற்றில் தான். அது தெரியாத அவனுக்கு, அந்த நாய்களுக்கு. இது ஏற்கனவே திருவண்ணாமலையில் ஒரு ஆங்கில பெண்ணை, ஃபாரின் கேர்ளை அப்படி தான் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் இந்த திருவண்ணாமலை போலீஸ்காரன் நாய்ங்க 2 பேர். இப்போது கோயம்புத்தூரில் என்ன நடக்குது? நம்ம நாட்டில் மக்களே என்ன நடக்குது? இதுக்கெல்லாம் முழு காரணம், நான் முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேங்க. செல்ஃபோனில், கைபேசியில் ஒரு ஆடில் கூட, சின்ன விளம்பரத்தில் கூட அரைகுறையாக ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு விளம்பரத்தை தராங்க. அதாவது மேலாடையும் கீழாடையும், பச்சையாக சொல்லணும்னா மேலாடையும் கீழாடை மட்டும்தாங்க போட்டுட்டு வராங்க ஒரு ஆடில். இது வேறு கேவலம் எங்கெங்கே நடக்கும்? தயவுசெய்து குழந்தைங்க, இது நான் பேசுகிறத தயவுசெய்து கேட்காதீங்க, அவங்களுக்கு காமிக்காதீங்க. என் தமிழச்சியே, இதுபோல் நடக்கிறது என்றால் கைபேசியில் முதல், தொலைக்காட்சியில் முதல், திரைப்படத்தில் மெயினாக, திரைப்படத்தில் டம் அடிக்கிறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க நாய்ங்க. அதுமாரிலாம் காட்டாதீங்கடான்னு சொல்கிறோம். திரு அன்புமணி கூட சொல்லியிருக்கார், பாமக அன்புமணி கூட சொல்லியிருக்கார். அவர் சொன்னதில் கூட பரவாயில்லைங்க, ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. போதைக்கு அடிமையாகாதீங்க, சிகரெட்டுக்கு அடிமையாகாதீங்க, மெயினாக பெண்களை பார்த்தால் கூட ஒரு தவறான பார்வை கூட பார்க்காதீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னோடய கருத்து அதுதாங்க. திரைப்படத்தில் ஆபாச காட்சிகள் நீக்கணும், குடிக்கிறத நீக்கணும், பீடி பிடிக்கிறத நீக்கணும். இதுதாங்க இது போல் இளைஞர்களுக்கு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் வருது, மனசில் அவங்களுக்கு ஏற்படுது.
இளைஞர்களுக்கு அது கண்டிப்பாக ஏற்படுது. அது கண்டிப்பாக தடுக்கணுன்னா அது மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தான் அதை தடுக்கணும். முதலில் எல்லா கைபேசி செயல்களில் வரும் விளம்பரங்கள், ஆபாச விளம்பரங்கள், ஆபாச படங்கள் எல்லாத்தையும் தடை பண்ணணும். கண்டிப்பாக தடை பண்ணணுங்க. சினிமாவில் தடை பண்ணணும். அதேமாரி சின்ன திரை டிவி, அதாவது வீட்டில் டிவி வந்துருச்சுங்க. டிவி வந்ததுலேருந்து நிறைய பெண்கள் அங்கே தாங்க உட்காந்துருக்காங்க பாவம். அங்கே உட்காந்துருக்காங்க. அதேமாரி அரைகுறையான ஆடையை போட்டுட்டு விளம்பரம் வரும்போது அவங்களுக்கு பக்கத்தில் குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்குறதுக்கு தோணுமா? இல்லை, தோணுமா? பிடிக்குமா? அது அந்த விளம்பரத்தில் அவ்வளோ அநாகரிகமாக அரைகுறை ஆடை, அரைகுறையான ஆபாசமான பேச்சு, ஆபாசமான உடைகள், ஆபாசமான பேச்சு. மக்களே, என் தமிழக மக்களே, இந்திய மக்களே, உலக மக்களே, தயவு செய்து மேல்நாட்டுக்காரன் கீழ்நாட்டுக்காரன் எவனோ ஒருத்தனும் பண்ணி ஒழிகிறான். நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் வேண்டாங்க இது போல். தயவு செய்து எல்லாம் செல்ஃபோனில் விளம்பரத்தில் அரைகுறையான ஆடைகள் போட்டுட்டு, ஆபாசமான ஆடைகள் போட்டுட்டு வராங்க. ஆபாசமான பேச்சு. என் அன்பான மக்களே, அதுதான் நான் சொல்வது. முதலில் கைபேசியில் வரும் விளம்பரங்கள் முதல், ஆபாசமான படங்கள் முதல் எல்லாத்தையும் தடை பண்ணுங்க. தயவு செய்து எல்லாத்தையும் தடை பண்ணுங்க. மாநில அரசே, மத்திய அரசே, தயவு செய்து எல்லாத்தையும் தடை பண்ணுங்க. இளைஞர்களே, இது தடை பண்ணலான்னா தயவு செய்து நீங்கள் தான் தடை பண்ணணும். இந்த காணொளி அந்த செல்ஃபோனில், டிவியில், விளம்பரத்தில், சினிமாவில், முக்கியமாக சினிமாவில், டிவியில், வீட்டில் ஒரு நாடகம் எடுக்கிறாங்க. நாடகத்தில் அசிங்கமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நாடகமே பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க, கேவலமாக இருக்குது நாடகமே. அந்த மாதிரியான விளம்பரங்கள், நாடகங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அரசே, தமிழக அரசே, மாநில அரசே, இந்திய அரசே, மத்திய அரசே, தயவு செய்து அதுமாரி காட்சிகளை, ஆபாச காட்சிகளை யாரும் எடுக்கக்கூடாது. இனிமேல் சினிமாவிலும் சரி, சின்ன திரையிலும் சரி, செல்ஃபோனில் கூட சரி, யாரும் அதுபோல் ஆபாசமான காட்சிகள் எடுக்கவே கூடாது. அது இப்போது எல்லாத்தையும் கற்றுக்குறான். தெரியாதது கூட தெரியப்படுத்துது இந்த கைபேசி, தொலைக்காட்சி, சினிமா, திரைத்துறை. தயவுசெய்து மக்களே, என் அன்பான தமிழனே, தமிழச்சியே, அன்பான பாரத மக்களே, தயவு செய்து ஆபாச படங்களை தவிர்ப்பீர்கள்.